ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கடற்கரை மணலில் புதைஞ்சு போன பொருட்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் எல்லாமே காந்தத்தை பொருத்தி வச்சிருக்கிறதுனால கண்ணுக்குள்ளே எந்த ஒரு சின்ன பொருள் சிக்கியிருந்தாலும் ஈஸியாக வந்துடும். அப்படி தான் இந்த ஃபோன் மாட்டி இருக்கு பாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இங்கே நிறைய ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல. பிளைட்டை தூக்குற அடுத்த செகண்டே டக்குன்னு இந்த கிளாஸ் எல்லாம் கீழே விழுந்து உடைய ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று விழவும் அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது அவருக்கு தெரிஞ்சதுனால அவரே கீழே போட்டுட்டு ஆள் கொஞ்சம் விரக்தியில் ஆயிட்டாரு. ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியா இருக்குது. இந்த தண்ணி நம்ம மேல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சாக்கு ரெடி பண்ணி இருக்கிறாரு பாருங்க. அதுக்குள்ள ஆளு போய் அப்படியே ஜம்ப் பண்ணி கார் வரைக்கும் போயிட்டாரு. ஆனா கடைசி நிமிடத்துல நடந்த சம்பவம், இவர் உள்ள ஏறதுக்குள்ள ரோட்ல வேறொரு கார் வந்து மொத்த தண்ணியை அவர் மேலேயே அடிச்சு விட்டுருக்கு. இவ்வளவு நேரம் சாக்குல ஜம்ப் பண்ணி போனது கடைசியில இப்படி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ஒரு ஆளை கடிக்கிறதுக்கு எத்தனை கொசு வந்திருக்கு பாருங்க. சின்ன எறும்போ கொசுவோ எதுவா இருந்தாலும் எண்ணிக்கையில அதிகமாயிடுச்சுன்னா மனுஷனால தாங்க முடியாது. அப்படித்தான் ஒரு ஆளை இத்தனை கொசுக்கள் இருந்து கடிச்சா என்ன ஆகுறது? இவரை விட்டு போக மாட்டேன்னு எல்லாம் கையோட ஒட்டியே இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது முயல் தான். முயல் மண்ணுக்குள்ள என்ன தோணுதுன்னு பார்த்தா இதோட குட்டிகள் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளதான் புதைச்சு வச்சிருக்கு. வேற எந்த விலங்குகள் கிட்டையும் சிக்கிடக்கூடாது, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மண்ணுக்குள்ளே புதைச்சு வைக்குது. மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சா எப்படி மூச்சு விடுறதுன்னு யோசிக்கலாம். ஆனா அந்த மண்ணை ரொம்ப தளர்வா தான் போட்டிருக்கோம். அதனால உள்ள இருக்கிற எல்லா குட்டிகளும் நல்லா மூச்சு விட்டுட்டு தான் இருக்கும். இந்த தாய் முயல் இறை தேடுறதுக்காக போகும்போது இந்த மாதிரி தான் பண்ணுமா. இது பொதுவாகவே குட்டிகள் பக்கத்துல இருக்காது. பால் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குமா. இது ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்தா குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எதிரிகள் கண்டுபிடிச்சிருமா. எப்படி இதுக்கு ஒரு ஐடியா பாருங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்தாலும் ஒரு நாளைக்கு பல தடவை வந்து இந்த குட்டிகளை பார்த்துட்டு போயிடும். மறுபடியும் மூடுது பாருங்க. இங்க இந்த வீடியோல ஒரு ஸ்கூல்ல நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட 3 கோடால ஒரு சதுரம் வரைய சொல்லியிருக்கிறாரு. பொதுவா சதுரத்துக்கு 4 கோடு தேவைப்படும். 4 பக்கம் கோடு போட்டா தானே சதுரம் வரும் அப்படின்னு எல்லாரும் ஒரே குழப்பமாயி எப்படி 3 கோடால வரைகிறதுன்னு அதையே திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா வந்து இந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு சதுரம் வரைஞ்சு அதுக்குள்ள 3 கோடு போட்டிருக்கு. இப்போ 3 கோடோட சதுரமும் வந்துடுச்சு பாருங்க. இதுதான் விடையா பூர்த்தி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நடந்து போகணுமா அப்படின்னு யோசிச்சவர் இந்த டஸ்ட்பின் எடுத்திருக்கிறாரு. இது கொஞ்சம் ட்ராலி மாதிரி கீழே டயரோட இருக்கிறதுனால ஆள் இது மேல ஏறி உட்காந்து எப்படி சரிக்கிட்டு போறாரு பாருங்க. ஒரு பாக்ஸ் எடுத்தே ரொம்ப ஈஸியா வேலையை முடிச்சுட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரொம்ப வித்தியாசமான வாகனங்கள். இந்த மாதிரி வண்டி எல்லாம் எங்க இருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி விதவிதமான சைக்கிளையும் பார்க்க முடியுது. இங்க ரொம்ப உயரமான சைக்கிளை பாக்குறோம். ஒட்டக சிவிங்கி மாதிரியே ஆள் ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. இது மேல ஏறி உட்கார்றதுக்கே ஒரு ஏணி வேணும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான பைக் தான் பாக்குறோம். பைக் ஒரு பக்கம் போகுது, ஆள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். வளையத்துக்குள்ள வண்டியா வண்டிக்குள்ள வளையமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வித்தியாசமா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க கடைசியா போற இந்த காருக்கு டயர் இருக்குதா அப்படின்னு தேடி தான் பார்க்கணும் போல. அந்த மாதிரி தரையோட தரையா போயிட்டு இருக்கு. வண்டி வாகனங்கள் மேல ரொம்ப விருப்பமாயிட்டா இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும் போல. இங்க இவரு குதிரை வண்டியில போறாராம். அதே மாதிரி இங்க இந்த வீடியோல நிறைய பேர் சேர்ந்து ஓட்டுற மாதிரி ஒரு சைக்கிள் ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க இந்த வீடியோல இவர் வீட்டை விட்டு இப்பதான் வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு. நல்ல வேலை, அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி உடனே உள்ள ஓடி வந்துட்டாரு. எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். 2 பேர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அங்கிருந்து வேகமா ஒரு டாக் ஓடி வந்திருக்கு. இந்த நாய் ஓடி வந்த வேகத்துக்கு எங்க போறதுன்னு தெரியாம 2 பேரும் நடு ரோட்ல நிக்கிறாங்க. அது வந்த வேகத்துக்கு 2 பேரையும் கீழே தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. எப்படி 2 பேரை தள்ளி விடுறதுக்குனே வந்திருக்கு பாருங்க. எப்படியோ 2 பேரும் கீழே விழுறேன்னு சொல்லி இந்த டாக் மேல விழாம போனாங்களே. இப்படி விழுறதெல்லாம் ஓடி வந்த டாக் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த வீட்டுக்கு காவலுக்காக ஒரு டாக் இருக்குது. ராத்திரி நேரத்துல மதுல எட்டி தாவி ஒருத்தர் எதையோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு பாருங்க. பொதுவா யாராவது உள்ள வராங்கன்னு தெரிஞ்சா அந்த வீட்டுல இருக்கிற நாய் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுரும். ஆனா இந்த நாய் பாருங்க, உள்ள வந்திருக்கிற ஆள் நம்மள பாத்திரக்கூடாது அப்படின்னு சத்தமே இல்லாம அமைதியா போகுது. இதை பாதுகாக்கிறதுக்காகவே இன்னொரு டாக் வளர்க்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது லாமா தான். இது இந்த வேலிக்குள்ள இருக்குது. இதுக்குள்ள இந்த டாக உள்ள விட்டுருக்கிறாரு பாருங்க. இந்த நாயை பார்த்ததும் அந்த லாமா உடனே எந்திரிக்குது. இந்த நாய் என்ன எதுக்கு உள்ள விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வேகமா வெளியே ஓடி வந்திருக்கு. அது வேலிக்கு வெளியே நிக்கிற வரைக்கும் அந்த கத்தி இருக்கு. உள்ள விட்டது எப்படி அமைதியாயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோ ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிற லாமாவை தான் பாக்குறோம். இந்த லாமாவுக்கு இதே வேலையா இருக்கும் போல. பொதுவாகவே யாரை பார்த்தாலும் இது இப்படிதான் பண்ணும். இங்க 2 குதிரைகள் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால குதிரைகள் உதைக்காது அப்படிங்கிற தைரியம் தான். குதிரைகள் இப்படி ஒரு உருவத்தை இதுவரைக்கும் பார்த்திருக்காது போல வேடிக்கை பார்த்துட்டே நிக்குது. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, இந்த வீட்டு முன்னாடி ஒரு நாய் படுத்திருக்குது. ஆனா இதுக்கு தெரியாம எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிடணும் அப்படின்னு இந்த 2 வாத்துகள் மெதுவா போகுது பாருங்க.
இந்த நாய்க்கு தெரியாம உள்ள போறதுல அப்படி ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. என்ன கணக்குல இந்த ரெண்டு ஜோடியா போகுதோ, எப்படியும் இந்த நாய் மட்டும் நம்மள திரும்பி பாத்திரக்கூடாது அப்படின்னு அதுல தான் ரொம்ப கவனமா இருக்கு. ஃப்ரெண்டை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது போல இந்த நாயை கடந்த அடுத்த செகண்ட் ரெண்டும் அந்த அளவுக்கு குடுகுடுன்னு ஓடி இருக்கு பாருங்க. என்ன ஒரு வேகம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சீல் தான். இது தண்ணியிலயும் இருக்கும் தரையிலயும் இருக்கும். இதோட முகத்தை பாருங்களேன், முக பாவனையில இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அந்த அளவுக்கு எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஷன் கொடுக்குது. பாக்குறதுக்கு எவ்வளவு பவ்யமா இருக்குது பாருங்களேன். ஒரு நிமிஷம் யாராவது பார்த்தா மனுஷங்க தானோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அதோட கண்ணு காது மூக்கெல்லாம் பேசுது. இந்த ரெண்டு சீலும் எதையோ பார்த்து அசந்து போய் நிக்குதான். அதனால அமைதியா இருக்க சொல்லி பின்னாடி இருக்கிற சீலுக்கு சைகையிலே பதில் சொல்லுது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோ நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவம் தான். ஊருக்குள்ளே ராத்திரி நேரத்தில் சிங்கங்கள் வரும்போது எப்படியெல்லாம் அந்த இடம் மாறி போகுது பாருங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே பார்க்குறதே அபூர்வம் தான். எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி காட்சிகளை பார்க்க முடியும். அப்படி தான் இங்கே இந்த வீடியோவில் சிங்கத்தை பார்த்துருக்காங்க. டார்ச் லைட் வெளிச்சத்தில் அது முன்னாடி வரவா இல்லை அப்படியே ஓடி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இங்கே சிங்கத்தை பார்த்ததும் இந்த நாய் ரொம்ப தைரியமாக பின்னாடியே போய் விரட்டு பார்க்குது. இங்கே இன்னொரு சிங்கம் ஒரு மாடை வேட்டையாடி ரெடியாக வச்சிருக்கு. இதை ஒருத்தர் பார்த்துட்டதுனால அதை கீழே போட்டுட்டு அவரையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. இங்கே திடீர்னு வேலி பக்கத்தில் யார் இருக்கிற அப்படின்னு பார்த்தா அது ஒரு சிங்கம். பார்த்தவருக்கு நம்பவே முடியல. இன்னும் பக்கத்துல போய் பார்க்கலாமான்னு பாக்குறாரு. சிங்கத்தோட குணம் தெரியாம அது பதுங்குற மாதிரி முள்வேலிக்குள்ள போனது திடீர்னு பாயிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிங்கங்கள் மணலோட கலர்ல இருக்கிறதுனால ஏதாவது மணல்ல தரையோட தரையா படுத்திருந்தாலும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படிதான் இங்க முள்வேலிக்குள்ள அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்திருக்கு. இதுக்கு மேல பதுங்கி இருக்க முடியாதுன்னு இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்து பயமுறுத்திட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ராத்திரி நேரத்துல பார்த்த காட்சி தான். இந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல அங்க பதுங்கி இருந்த சிங்கம் வேகமா ஓடி வருது பாருங்க. சிங்கம் பெரிய அளவுல மறைஞ்சோ பதுங்கியோ இருக்கிறது விரும்புறது இல்ல. ஏதாவது இறையை பிடிக்கணும் அப்படின்னாலும் நேரா வேகமா ஓடி வரவே ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் இங்க இந்த காரை பார்த்ததுக்கு அப்புறமும் அதை பார்த்து பதுங்கி இருக்காம நேரடியா ரோட்டுக்கு நடந்து வந்து ரோடு கிராஸ் பண்ணி போகுது. இந்த அளவுக்கு தில்லா இருக்கிறதுனாலே சிங்கத்துக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கம் ரோடை இவ்வளவு வேகமா கிராஸ் பண்ணி வந்ததுக்கு காரணம் இங்க இன்னொரு சிங்கம் இருக்குது பாருங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக. சிங்கங்களுக்கு காட்டுல தன்னை மிஞ்சி எதுவும் இல்ல அப்படிங்கிற தைரியம் இருக்கிறதுனால எதை பார்த்தோ அது அவ்வளவு ஈஸியா பயப்படுறது இல்ல. இங்க ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்த சிங்கங்கள் அங்க இருக்கிற ஒரு மாடை வேட்டையாடுறதுக்காக பாக்குது. ரெண்டு சிங்கங்கள் மாடை நெருங்கினது அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால அப்படியே பதிவா இருக்கு. தினந்தோறும் இந்த இடத்துல படுத்து தூங்குற இந்த மாடு திடீர்னு வித்தியாசமான ரெண்டு உருவங்கள் ஊருக்குள்ள வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதோட ஆபத்து என்னன்னு தெரியாததுனால இவ்வளவு பக்கத்துல வரது வரைக்கும் மாடு அமைதியா தான் இருந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. இந்த கடை முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. உயரமான இந்த மதில இருந்து எட்டி தாவி குதிச்சது ஒரு சிங்கம். பார்த்தவங்களுக்கே இதை நம்ப முடியல. ஊருக்குள்ள சிங்கமா அப்படின்னு 2 தடவை திரும்பி பார்த்துட்டு எல்லாரும் வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இங்க ஆட்கள் அதிகமா இருந்ததுனால சிங்கம் யாரையும் எதுவும் பண்ணல. அது எங்க பாதை இருக்குது அப்படின்னு தேடி ஒரு பக்கமா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோல நம்ம பாக்குறது ராத்திரி நேரத்துல இங்க ஒரு லேடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு வேகமா ஓடி வந்திருக்கு இந்த சிங்கம். இதை எதிர்பார்க்கவே இல்லாததுனால எந்த தெருவில் ஓடுறதுன்னு தெரியாம அந்த லேடியும் அவ்வளவு வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க. சிக்கனா அவ்வளவுதான். கத்திக்கிட்டே ஓடுனதுனால சிங்கம் வேறொரு பாதையை பார்த்து அந்த பக்கமா ஓடி இருக்கு. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. காட்டு விலங்குகள் ஊருக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குன்னு அங்கே இருக்கிற நாய்கள் எல்லாம் கூட வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. நேரில் பார்த்தவங்க ரொம்பவே மிரண்டு தான் போயிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப திகில் காட்சியாக தான் இருக்குது.